பாடம் 1 எண் விளக்கம். எண்கள் என்றால் இலக்கங்கள் சேர்ந்து உருவாகுவதே எண்கள் ஆகும். இலக்கங்களாக 0 இருந்து 9 வரை மொத்தம் 10 இலக்கங்கள் மட்டுமே உள்ளன. இங்கு 2 எடுத்தால் 2 ஒரு இலக்கம். அடுத்ததாக 23 இலக்கங்கள் 2னாலும் 3னாலும் உருவாக்கப்படுகின்றது. ஆகவே 23 ஒரு எண்ணாகும். அதைப்போலவே 22 இலக்கம் 2 ஆனது 2 தடவை சேர்ந்து உருவாக்குகின்றது. அதாவது எண் என்றால் ஒன்றிற்கு மேற்பட்ட இலக்கங்கள் சேர்த்து உருவாக்கப்படுவதே எண்ணாகும். அவ்விலக்கங்கள் ஒரே இலக்கங்களாகவும் இருக்கலாம், வெவ்வேறான இலக்கங்களாகவும் இருக்கலாம். அடுத்த உள்ள 789 ஆனது 7, 8, 9 ஆகிய இலக்கங்களைக் கொண்டு உருவாக்கப்படுகின்றது. இது ஒரு எண். அடுத்து 30 ஆனது 3னையும் 0னையும் கொண்டு உருவாகின்றது. ஆகவே இது ஒரு எண். அடுத்ததாக உள்ள 03 இதில் 2 இலக்கங்கள் சேர்ந்து காணப்படுகின்றன. ஆனால் எந்தவொரு எண்ணிற்கோ இலக்கத்திற்கோ ஆரம்பத்தில் 0 எழுதுதல் தேவையற்றது. அப்பூஜ்ஜியத்திற்கு பெறுமதி இல்லை. ஆகவே 03 ஆனது 3 ஆகவே கருதப்படும். ஆகவே இது ஒரு இலக்கம். அடுத்ததாக உள்ள 203 2, 0, 3 ஆகிய இலக்கங்கள் சேர்ந்து 203 உருவாக்குகின்றது. இங்கு 0 ஆனது ஆரம்பத்தில் இல்லை, இரண்டாவதாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த 0த்திற்கு பெறுமதி உண்டு. ஆகவே இவ்வெண்ணானது 2னாலும் 0னாலும் 3னாலும் உருவாக்கப்படுகின்றது. இங்குள்ள எண் 47 ஆனது 4, 7 ஆகிய இரு இலக்கங்களைக் கொண்டு உருவாக்கப்படுகின்றது. இரு இலக்கங்களைக் கொண்டு உருவாக்கப்படும் எண்கள் ஈரிலக்க எண்கள் என அழைக்கப்படும். அதைப்போலவே 704 ஆனது 7, 0, 4 ஆகிய 3 இலக்கங்களைக் கொண்டு உருவாகின்றது. ஆகவே இவ்வெண்ணானது மூவிலக்க எண் என அழைக்கப்படும். அடுத்ததாக 8752 ஆனது 8, 7, 5, 2 ஆகிய 4 இலக்கங்களைக் கொண்டு உருவாகின்றது. ஆகவே இது ஓர் நாவிலக்க எண் என அழைக்கப்படும். இலக்கங்களாக 0 இருந்து 9 வரை மட்டுமே காணப்படுகின்றன. 0த்திற்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் 0த்துடன் 1 கூட்டும்போது பெறப்படும். 0த்துடன் 1 கூட்டினால் பெறப்படுவது 1. 1ற்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் 1உடன் 1 கூட்டும்போது பெறப்படுவது 2 ஆகும். 2ற்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் 2உடன் 1 கூட்டும்போது பெறப்படுவது 3 ஆகும். அதைப்போலவே 8ற்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் 8உடன் 1 கூட்டும்போது பெறப்படுவது 9 ஆகும். 9ற்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் 9ற்கு அடுத்ததாக இலக்கங்கள் இல்லை. இலக்கங்கள் 0 இருந்து 9 வரை மட்டுமே உள்ளன. ஆகவே 9ற்கு அடுத்ததாக
எண்ணே காணப்படும். 9ற்கு அடுத்ததாக உள்ள எண்ணை காண்பதற்கும் 9உடன் 1ஐ கூட்ட வேண்டும். 9உடன் 1ஐ கூட்டினால் 9 இருக்கும் இடத்தில் 0ம் அதற்கு முன்னால் 1ம் இடப்பட்டு பெறப்படுவது 10 ஆகும். ஆகவே 9ற்கு அடுத்ததாக உள்ள எண் 10 ஆகும். அதைப் போலவே 10ற்கு அடுத்ததாக உள்ள எண்ணை காண்பதற்கு 10உடன் 1ஐ கூட்ட வேண்டும். எண்களின் கூட்டலின் போது இறுதி இலக்கங்களில் இருந்தே கூட்டலினை ஆரம்பிக்க வேண்டும். 10உடன் 1ஐ கூட்டும் செயற்பாட்டில் 10லுள்ள இறுதி இலக்கம் 0 ஆகும். ஆகவே 0உடன் 1 கூட்டப்படும். 0உடன் 1ஐ கூட்டினால் பெறப்படுவது 1 ஆகும். பின்னர் 10லுள்ள அடுத்த இலக்கமான 1ஆனது பெறப்பட்ட 1ற்கு முன்னால் இடப்படும். ஆகவே 10உடன் 1ஐ கூட்டினால் பெறப்படும் விடை 11. அதைப் போலவே 11ற்கு அடுத்ததாக உள்ள எண்ணை காண்பதற்கு 11உடன் 1ஐ கூட்ட வேண்டும். 11உடன் 1ஐ கூட்டும்போது 11ல் உள்ள இறுதி இலக்கமான 1உடன் முதலில் 1 கூட்டப்படும். பெறப்படுவது 2. பின்னர் 11ல் அடுத்த இலக்கமான 1ஆனது பெறப்பட்ட 2ற்கு முன்னால் இடப்பட்டு 11உடன் 1ஐ கூட்டும்போது பெறப்படும் விடை 12 ஆகும். 19ற்கு அடுத்ததாக உள்ள எண்ணை காண்பதற்கு 19உடன் 1ஐ கூட்ட வேண்டும். 19உடன் 1ஐ கூட்டும்போது 19ல் உள்ள இறுதி இலக்கமான 9உடன் முதலில் 1 கூட்டப்படும். 9உடன் 1ஐ கூட்டினால் பெறப்படுவது 10. இ10ல் உள்ள இறுதி இலக்கமான 0ஆனது முதலில் எழுதப்பட்டு மீதமுள்ள 1ஆனது 19ல் உள்ள 9ற்கு முன்னதாக உள்ள 1உடன் கூட்டப்படும். கூட்டப்பட்டால் பெறப்படுவது 2. இவ்விரண்டானது பெறப்பட்ட 0ற்கு முன்னதாக எழுதப்படும். ஆகவே 19உடன் 1ஐ கூட்டும்போது பெறப்படும் விடை 20 ஆகும். ஆகவே 19ற்கு அடுத்ததாக உள்ள எண் 20. இதைப் போலவே 25ற்கு அடுத்ததாக உள்ள எண்ணை காண்பதற்கு 25உடன் 1ஐ கூட்ட வேண்டும். 25லுள்ள 5ஆனது முதலில் 1உடன் கூட்டப்படும். கூட்டினால் பெறப்படுவது 6. மீதமுள்ள 2ஆனது 6ற்கு முன்னால் இடப்பட்டு பெறப்படும் விடை 26 ஆகும். அடுத்ததாக 29உடன் 1ஐ கூட்டினால் 29ற்கு அடுத்த உள்ள எண் பெறப்படும். 29உடன் 1ஐ கூட்டும்போது முதலில் 9உடன் 1ஐ கூட்ட வேண்டும். 9உடன் 1ஐ கூட்டினால் பெறப்படுவது 10. இ10ல் உள்ள இறுதி இலக்கமான 0 முதலில் எழுதப்பட்டு மீதமுள்ள 1ஆனது 29ல் உள்ள 2உடன் சேர்க்கப்படும். சேர்க்கப்பட்டால் பெறப்படுவது 3. இம்மூன்றானது பெறப்பட்ட 0ற்கு முன்னால் எழுதப்படும். ஆகவே பெறப்படும் விடை 30. அடுத்ததாக 99ற்கு அடுத்த உள்ள எண்ணை காண்பதற்கு 99உடன் 1ஐ கூட்ட வேண்டும். 99உடன் 1ஐ கூட்டும்போது முதலில் 99ல் உள்ள இறுதி இலக்கமான 9உடன் 1ஐ கூட்டினால் பெறப்படுவது 10 ஆகும். இ10ல் உள்ள இறுதி இலக்கமானது முதலில் எழுதப்பட்டு மீதமுள்ள 1ஆனது 99ல் இறுதி இலக்கத்திற்கு முன்னதாக உள்ள இலக்கம் 9உடன் கூட்டப்படும். கூட்டினால் பெறப்படுவது 10 ஆகும். இ10ல் உள்ள 0ஆனது பெறப்பட்ட 0ற்கு முன்னதாக எழுதப்பட்டு மீதமுள்ள 1ஆனது அதற்கு முன்னால் எழுதப்படும். ஆகவே பெறப்படும் விடை 100 ஆகும். ஆகவே 99ற்கு அடுத்ததாக உள்ள எண்
100 ஆகும். 899ற்கு அடுத்ததாக உள்ள எண்ணை காண்பதற்கு அதனுடன் ஒன்றை கூட்ட வேண்டும். ஆகவே 899உடன் ஒன்றை கூட்டும்போது முதலில் 899இல் உள்ள இறுதி இலக்கம் 9உடன் ஒன்று கூட்டப்படும். 9உடன் ஒன்றை கூட்டினால் பெறப்படுவது 10. இ10இல் உள்ள இறுதி இலக்கம் 0 முதலில் எழுதப்பட்டு மீதமுள்ள ஒன்றானது 899இல் உள்ள இறுதி இலக்கத்திற்கு முன்னதாக உள்ள இலக்கத்துடன் சேர்க்கப்படும். முன்னதாக உள்ள இலக்கம் 9. ஆகவே 9உடன் ஒன்றை கூட்டினால் மீண்டும் பெறப்படுவது 10 ஆகும். மீண்டும் இ10இல் உள்ள இறுதி இலக்கம் 0 பெறப்பட்ட 0த்திற்கு முன்னால் எழுதப்பட்டு மீதமுள்ள ஒன்றானது 899இல் உள்ள அடுத்த இலக்கமான 8உடன் கூட்டப்படும். 8உடன் ஒன்றை கூட்டினால் பெறப்படும் விடை 9 ஆகும். ஆகவே 899உடன் ஒன்றை கூட்டும்போது பெறப்படும் விடை 900 ஆகும். அடுத்ததாக 999ற்கு அடுத்த எண்ணை காண்பதற்கு அதனுடன் ஒன்றை கூட்ட வேண்டும். ஒன்றை கூட்டும்போது முதலில் அவ்வெண்ணில் உள்ள இறுதி இலக்கமான 9உடன் ஒன்று கூட்டப்படும். 9உடன் ஒன்றை கூட்டினால் பெறப்படுவது 10. இ10இல் உள்ள இறுதி இலக்கம் 0 முதலில் எழுதப்பட்டு மீதமுள்ள ஒன்றானது 999இல் உள்ள அடுத்த இலக்கமான 9உடன் கூட்டப்படும். கூட்டப்பட்டால் பெறப்படுவது 10. இ10இல் உள்ள இறுதி இலக்கம் 0 எழுதப்பட்டு மீதமுள்ள ஒன்றானது 999இல் உள்ள அடுத்த இலக்கமான 9உடன் கூட்டப்படும். கூட்டப்பட்டால் பெறப்படுவது 10. இ10இல் உள்ள இறுதி இலக்கம் 0 பெறப்பட்ட பூஜ்ஜியங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டு மீதமுள்ள ஒன்றானது அதற்கு முன்னால் எழுதப்படும். ஆகவே பெறப்படும் விடை 1000. ஆகவே 999ற்கு அடுத்ததாக உள்ள எண் 1000 ஆகும். எண்ணானது இலக்கங்கள் சேர்ந்து உருவாகின்றது. அவ்வெண்ணிலுள்ள இலக்கங்கள் இருக்கும் இடத்தினை பொறுத்து அவ்விடங்களுக்கு பெயரிடப்படும். ஓர் எண்ணிலுள்ள இலக்கங்களின் இடத்திற்கு பெயரிடப்படும் போது இறுதி இலக்கத்திலிருந்து பெயரிடுவதை ஆரம்பித்தல் வேண்டும். இறுதி இலக்கமானது ஒன்றினிடத்து இலக்கம் எனவும் அடுத்ததாக உள்ள இலக்கமானது 10னிடத்து இலக்கம் எனவும் அதற்கடுத்ததாக 100னிடத்து இலக்கம் அதற்கடுத்ததாக 1000னிடத்து இலக்கம் என்றவாறு எண்களிலுள்ள இலக்கங்களின் இடத்திற்கு பெயரிடப்படும். ஆகவே ஒன்றினிடத்தில் ஒன்றுகள் காணப்படும். 10னிடத்தில் 10கள், 100னிடத்தில் 100கள், 1000னிடத்தில் 1000கள் காணப்படும். இங்கு காணப்படும் எண்ணில் 1000னிடத்தில் உள்ள இலக்கம் 4. 1000னிடத்தில் 1000கள் காணப்படும். ஆகவே இங்கு 4 1000கள் காணப்படுகின்றன. 100னிடத்தில் உள்ள இலக்கம் 6. 100னிடத்தில் 100கள் காணப்படுகின்றது. ஆகவே இங்கு 6 100கள் காணப்படுகின்றன. அதைப் போலவே 10னிடத்தில் உள்ள இலக்கம் 9. 10னிடத்தில் 10கள் காணப்படுவதால் இங்கு 9 10கள் காணப்படுகின்றன. ஒன்றினிடத்தில் உள்ள இலக்கம் 8. ஆகவே இங்கு 8 ஒன்றுகள் காணப்படுகின்றன. ஆகவே இவ்வெண்ணானது 4 1000களையும் 6 100களையும் 9 10களையும் 8 ஒன்றுகளையும் கொண்டு
உருவாக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வெண்ணானது 4698 என்றவாறு அழைக்கப்படும். இங்குள்ள எண்ணில் 8, 6, 5 ஆகிய 3 இலக்கங்கள் காணப்படுகின்றன. இது ஓர் மூவிலக்க எண்ணாகும். இவ்வெண்ணிலுள்ள இலக்கங்களின் இடத்தினை இறுதியிலிருந்து குறித்தால் 1 10 100 என்றவாறு அமையும். ஆகவே 100 8 நூறுகள் உள்ளன, 10 6 10கள் உள்ளன, 1 5 ஒன்றுகள் உள்ளன. இவ்வெண்ணானது 100 800 ஆகவே 800, 10 6 10 ஆகவே 60, 1 5 ஒன்றுகள் ஆகவே 5. ஆகவே இவ்வெண் 865. அடுத்ததாக உள்ள எண்ணில் 4 இலக்கங்கள், அதாவது முதலாவதாக 7, அடுத்தது ஒரு 9, அடுத்ததும் 9, அடுத்ததும் 9, மொத்தமாக 4 இலக்கங்கள் உள்ள எண்ணாகும். ஆகவே இது ஒரு நாவிலக்க எண். இவ்வெண்ணில் உள்ள இலக்கங்களினை குறிப்பதற்கு இறுதியில் இருந்து 1 அடுத்ததாக 10 அடுத்ததாக 100 அடுத்ததாக 1000 என்றவாறு குறிக்கப்படும். ஆகவே 1000 7 ஆயிரங்கள் உள்ளன. ஆகவே 7000. 100 9 நூறுகள் ஆகவே 900. 10 9 10கள் ஆகவே 90. 1 9 ஒன்றுகள் ஆகவே 9. ஆகவே இவ்வெண்ணானது 1000 உள்ள 7000ஐயும் 100 உள்ள 900ஐயும் 10 உள்ள 90ஐயும் 1 உள்ள 9ஐயும் கூட்ட பெறப்படுகின்றது. இவ்வெண்ணானது 7999 ஆகும். இவ்வெண்ணை எண்சட்டத்தில் குறிக்கும் போது எண்சட்டத்தில் ஒவ்வொரு இலக்கத்தினது இடங்களும் தனித்தனியாக பிரிக்கப்படும். ஆகவே 1 ஒரு இடம், 10 100 1000 ஒவ்வொரு இடங்களாக பிரிக்கப்படும். ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள இலக்கங்களின் பெறுமதி நிழற்றிய வட்டம் மூலம் குறிக்கப்படும். ஆகவே 1 குறிப்பதற்கு 1 வட்டமும் 2 குறிப்பதற்கு 2 வட்டம் என்றவாறு குறிக்கப்படும். இங்கு 1 9 ஆகவே 9 வட்டங்கள் மூலமும், 10 9 ஆகவே 9 வட்டங்கள் மூலமும், 100 9 ஆகவே 9 வட்டங்கள் மூலமும், 1000 7 ஆகவே 7 வட்டங்கள் மூலமும் இவ் எண்சட்டம் குறிக்கப்படும். இங்கு எண்சட்டம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இவ்வெண்சட்டத்தில் 1000 3 வட்டங்களும், 100 1 வட்டமும், 10 5 வட்டங்களும், 1 2 வட்டங்களும் காணப்படுகின்றன. ஆகவே 1000 உள்ள 3 வட்டங்கள் குறிப்பது 3ஐ, 100 உள்ள 1 வட்டம் குறிப்பது 1ஐ, 10 உள்ள 5 வட்டங்கள் குறிப்பது 5ஐ, 1 உள்ள 2 வட்டங்கள் குறிப்பது 2. ஆகவே 1000 3ம், 100 1ம், 10 5ம், 1 2ம் உள்ள எண் இவ்வெண்சட்டத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே அவ்வெண்ணானது 3152 ஆகும். அடுத்ததாக உள்ள எண்சட்டத்தில் 1000 2 வட்டங்கள் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே 1000 உள்ள இலக்கம் 2. 100 எந்த வட்டமும் காட்டப்படவில்லை. ஆகவே 100 உள்ள இலக்கம் 0. 10 உள்ள வட்டம் 1. ஆகவே 10 உள்ள இலக்கம் 1. 1 உள்ள வட்டங்கள் 5. ஆகவே 1 உள்ள இலக்கம் 5. ஆகவே இவ்வெண்ணானது 1000 2ஐயும், 100 0ஐயும், 10 1ஐயும், 1 5ஐயும் கொண்ட எண்ணாகும். அவ்வெண் 2015. அடுத்ததாக இங்கு
7, 0, 6, 2 ஆகிய 4 இலக்கங்கள் தரப்பட்டுள்ளன. இந்நான்கு இலக்கங்களையும் கொண்டு ஆக்கக்கூடிய பெரிய எண், சிறிய எண் முதலானவற்றை காண்போம். முதலாவதாக இந்நான்கு இலக்கங்களையும் கொண்டு ஆக்கக்கூடிய பெரிய எண். முதலில் எண்களை ஆக்குவதற்கு முன்னர் எண்களில் உள்ள இலக்கம் பெறும் இடத்தினை குறிக்கவும். இலக்கம் பெறும் இடமானது இறுதியில் இருந்து 1 10 100 1000 என்றவாறு குறிக்கப்படல் வேண்டும். இங்கு 4 இலக்கங்கள் காணப்படுவதால் முதலாவதாக 1, இரண்டாவதாக 10, மூன்றாவதாக 100, நான்காவதாக 1000 குறித்தால் போதுமானது. 5 இலக்கங்கள் வந்தால் 1000 பின்னர் 10,000 என்றவாறு குறிக்கப்படும். ஆகவே இந்நான்கு இடங்களும் குறிக்கப்பட்டு பெரிய எண் காண்பதற்கு முதலில் 1000 உள்ள இலக்கம் பெரிதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்நான்கு இலக்கங்களில் எது பெரிய இலக்கம் என்று கண்டறிந்து அதனை 1000 எழுதப்படல் வேண்டும். இந்நான்கு இலக்கங்களில் பெரிய இலக்கம் 7 ஆகும். ஆகவே 7 1000 எழுதப்படும். மீதியாக உள்ள 3 இலக்கங்களில் பெரிய இலக்கமானது கண்டறியப்பட்டு 100 எழுதப்படும். அவற்றுள் பெரிய இலக்கம் 6. ஆகவே 6 ஆனது 100 எழுதப்படும். மீதியாக உள்ள 2 இலக்கங்களில் பெரிய இலக்கம் 10 எழுதப்படும். ஆகவே 0, 2 ஆகிய இலக்கங்களில் பெரிய இலக்கம் 2. ஆகவே 2 ஆனது 10 எழுதப்படும். மீதமாக உள்ள 0 1 எழுதப்படும். ஆகவே 7, 0, 6, 2 ஆகிய இலக்கங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய நாவிலக்க எண்ணானது 7620 ஆகும். இந்நான்கு இலக்கங்களையும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணை இதைப்போல செய்வோமானால் 1000 இந்நான்கு இலக்கங்களில் மிகச்சிறிய இலக்கம் 0. 0 எழுதுக. பின்னர் 100 ஏனைய 7, 6, 2 ஆகியவற்றில் மிகச்சிறிய இலக்கம் 2 எழுதுக. 10 7லும் 6லும் சிறிய இலக்கம் 6 எழுதுக. 1 மீதமுள்ள 7 எழுதுக. எந்த ஒரு எண்ணிற்கோ இலக்கத்திற்கோ ஆரம்பத்தில் 0 எழுதப்படுவது பெறுமதியற்றது என்பதை முன்னர் பார்த்தோம். ஆகவே இங்கு பெறப்படும் எண்ணானது 267. அதாவது 2, 6, 7 ஆகிய இலக்கங்களை மட்டும் கொண்ட எண். இது ஒரு மூவிலக்க எண். ஆனால் கேட்கப்பட்டுள்ள கேள்வி இந்நான்கு இலக்கங்களையும் பயன்படுத்தி, அதாவது பெறப்படும் சிறிய எண்ணானது எண்ணில் 4 இலக்கங்களும் பயன்பட்டிருக்க வேண்டும். ஆகவே இந்நான்கு இலக்கங்களையும் பயன்படுத்தி எழுதக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்பதற்கு எப்பொழுதும் ஆரம்பத்தில் 0 எழுதப்படுவது பெறுமதியற்றது. ஆகவே 0 தவிர்த்துவிட்டு ஏனைய 3 இலக்கங்களில் எது மிகச்சிறிய இலக்கம் என்பதை கண்டறிந்து அதனை ஆரம்பத்தில், அதாவது 1000 எழுதப்பட வேண்டும். ஆகவே 0 தவிர ஏனைய 7, 6, 2 ஆகிய இலக்கங்களில் மிகச்சிறிய இலக்கம் 2 ஆகும். ஆகவே 2 ஆனது 1000 எழுதப்படும். அதன் பின்னர் மீதமாக உள்ள 0, 6, 7 ஆகிய இலக்கங்களில் மிகச்சிறிய இலக்கத்தை 100 எழுதலாம். ஆகவே மீதமாக உள்ள 3 இலக்கங்களில் மிகச்சிறிய இலக்கம் 0. 0 ஆனது 100 எழுதப்படும். 10 7லும் 6லும் சிறிய இலக்கம் 6 ஆனது எழுதப்பட்டு மீதமுள்ள 7 ஆனது 1 எழுதப்படும். ஆகவே இந்நான்கு இலக்கங்களும் பயன்பட்டு பெறப்படும் மிகச்சிறிய இலக்கம் 2067 ஆகும். எண்களை விரித்தெழுதுதல் என்பது எண்களிலுள்ள இலக்கங்களின் பெறுமதியினை தனித்தனியாக எழுதி கூட்டுதல் ஆகும். அதாவது இங்கு 6704 காட்டப்பட்டுள்ளது. இவ்வெண்ணிலுள்ள இலக்கங்களின்
இடங்களினை இறுதியிலிருந்து 1 10 100 1000 என்றவாறு குறிக்கப்படும். பின்னர் இவ்வெண்ணில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் உள்ள இலக்கங்களின் பெறுமதி தனித்தனியாக எழுதப்பட்டு கூட்டப்பட்டால் அது எண்களை விரித்தெழுதுதல் எனப்படும். ஆகவே 1000 6 உள்ளது. ஆகவே 6 ஆயிரங்கள் காணப்படுவதால் 6000. சக 100 7 உள்ளது. ஆகவே 7 நூறுகள். சக 10 0. ஆகவே 10 தர 0 0. பூஜ்ஜியத்துடன் எந்த எண்ணை பெருக்கினாலும் பெறப்படுவது 0. சக 1 4. ஆகவே 4 தர 1 4. எந்த எண்ணினாலும் ஒன்றினை பெருக்கினால் பெறப்படுவது அதே எண்ணாகும். ஆகவே 4 தர 1 4. ஆகவே 6704 விரித்தெழுதினால் 6000 சக 700 சக 0 சக 4 என்றவாறு வரும். இதை சொற்களில் எழுதுவதென்றால் 1000 6. ஆகவே 6700. 10 எதுவும் இல்லை. ஆகவே 1 4. ஆகவே 6704 என்றவாறு எழுதப்படும். நன்றி மாணவர்களே. முதலாவது பாடம் எண் விளக்கம். இதற்கான பயிற்சிகளை அடுத்து வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏனைய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.